ஒரு ஊரில் ஒரு கோவில் பணிக்காக சில கர்ச்சர்களின் குழு வேலை செய்து இருந்தார்கள். அங்க மர வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது. சில குரங்குகள் கும்பலாக வந்து அந்த கர்ச்சர்களை வேலை செய்யாமல் தொல்லை செய்து கொண்டிருந்தது. குரங்குகளால் கர்ச்சர்களுக்கு தொல்லையாக இருந்தது. ஒரு நாள் மதியம் சாப்பிட்றதுக்காக போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு கர்ச்சர் பெரிய மரத்தை நடுவுல வெட்டி கொண்டு இருந்தார். அந்த பனி பாதியிலேயே இருந்ததுனால நடுவுல ஒரு ஆப்பை வைத்து சாப்பிட்றதுக்காக போயினார். அவங்க அப்படி போன உடனே இந்த குரங்குகள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு பிளே கிரவுண்ட் ஆக்கிடுச்சு. கீழையும் மேலையும் ஓடி குதிச்சு விளையாடி கொண்டு இருந்தார். அப்போ அதுல ஒரு குரங்கு அந்த பெரிய மரத்துக்கு நடுவுல இருந்த ஆப்பைய பார்த்தா. குரங்கு சும்மா இருக்குமா, அதுக்கு நடுவுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஆப்பைய பலமாக இழுத்து கொண்டு இருந்தது. அதை பார்த்த இன்னொரு குரங்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக போயிடுச்சு. அப்படி இழுக்கும்போது சடனா அந்த குரங்கோட கால் நடுவுல சிக்கிக்குச்சு. இன்னொரு குரங்கு கீழே விழுந்துச்சு. ரொம்ப வலியோட அந்த குரங்கு சத்தம் போட்டுச்சு. மற்ற குரங்குகளுக்கு என்ன பண்றதுன்ட்டு புரியவே இல்லை. கரெக்டா அந்த சமயத்துல சாப்பிட்றதுக்கு போன அந்த கர்ச்சர்கள் வந்தாங்க. அந்த குரங்கை பார்த்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் சொன்னாங்க, எப்பவுமே அடுத்தவங்களோட வேலையில நடுவுல வரக்கூடாது அப்படின்ட்டு. என்ன பசங்களா, இந்த கதையில என்ன புரிஞ்சுது? எப்பவுமே இன்னொருத்தரோட பண்ணையில நம்ம நடுவுல போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அந்த நாள் முதல் கொண்டு அந்த குரங்குகள் எல்லாமே அந்த கர்ச்சர்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்துதான். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. நான் மறுபடியும் நெக்ஸ்ட் மண்டே உங்களை இன்னொரு கதையோட சந்திக்கிறேன். பாய்.